அனைவருக்கும் வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றும் பருவத ராஜகுலத்தினர்கள் என்றால் யார்? இவர்களின் பின்னணி என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக மகா தீபமானது 2668 அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்படுவதும் அதை காண உலகில் பல பகுதிகளில் இருந்து சுமார் 50 லட்சம் பக்தர்கள் வருவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த மகா தீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு முக்கிய கதையே பின்புலமாக உள்ளது. அதாவது திருவண்ணாமலையில் தீப திருவிழாவின் போது பருவத ராஜகுலத்தினர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் 15 தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக கூறப்படுகிறது. யார் இந்த பருவத ராஜகுலத்தினர்? பருவதராஜனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்ததாகவும் இவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளனர். அப்படி பார்வதி அவதரித்த வம்சாவழியை சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றி வருகின்றனர். தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பின்னர் கோவிலில் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீப சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குகின்றார்கள். மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீப சுடரை 2668 அடி உயர மலை உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்கின்றனர். அணையாமல் உச்சிக்கு எப்படி கொண்டு செல்றாங்கன்னு தெரியுமா? தீபமானது கொப்பர வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் 3.25 அடி, கீழ்பாகம் 2.25 அடி சுற்றளவு கொண்டவாறு 200 கிலோ எடையில் 20 வளைய ராடுகள் கூடிய செப்பு தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாக மேல்பாகம் 4 வளையம், கீழ்பாகம் 4 வளையம் பொருத்தப்பட்டுள்ளன. இவை புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவசிவா என வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்க படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் போன்ற படம் வரையப்பட்டிருக்கும். மகாதீப கொப்பரையில் 4500 கிலோ நெய்யும் 1500 மீட்டர் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று மாலை 6 மணிக்கு மகாதீபத்தை பருவத ராஜகுலத்தினரே ஏற்றுகின்றார்கள். கடந்த காலங்களில் வெறும் 3 நாட்கள் மட்டுமே எரியும் மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்கள் வருகை அதிகமானதால் சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து காலை மாலை இவர்கள் மலையில் ஏறி மகாதீபத்தை எரிய விடுகின்றனர். தீபம் ஏற்றப்பட்ட பிறகு என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? மகாதீபம் ஏற்றப்பட்டு விட்டு இவர்கள் மலை கீழே வந்தவுடன், அண்ணாமலையாரே, உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்து விடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பிராயச்சித்த பூஜையும் செய்வதாக கூறுகின்றனர். தமிழ், மொழி, பண்பாடு, இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தும் தலைமுறைகளாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பதும் வியக்கத்தக்க விஷயமாகவே உள்ளது. இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.